ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சிக்கனில் நிறைய வெரைட்டி இருக்குது. நான் சொல்கிற மாதிரி இந்த பெப்பர் சிக்கன் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதம், ரச சாதம் இது கூட வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு தனியா, 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு, 4 காஞ்ச மிளகாவையும் சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து அதே கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக ஸ்பைசஸ் சேர்த்துட்டு 150 கிராம் சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இது நல்லா வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இந்த ஸ்டேஜில் 3/4 கிலோ அளவுக்கு சிக்கனை மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். சிக்கனில் உள்ள தண்ணிலாம் இறங்கி இருக்கும். ஓரளவு தண்ணி வற்றினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரையும் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டேஜில் டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு இல்லைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டியான பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.